இடத்துல லைட்டாக லெஃப்ட் எடுத்து முன் பக்கத்தில் நம்ம யூ டர்ன் பண்ணிக்கலாம். நான் யூ டர்ன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே பண்ணுறீங்களா இல்லை அந்த டேங்கை தாண்டி பண்ணுறீங்களா? உங்களுக்கு எங்கே இடம் சௌரியமாக இருக்கு பாருங்க. லெஃப்ட்டும் பார்க்கணும், ரைட்டும் பார்க்கணும். நம்மளுக்கு ரைட்லேயும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கிளட்ச் அழுத்தி ஃபர்ஸ்ட் கியர் போட்டாங்க. இப்போ மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்க. கண்ட்ரோலா இந்த இடத்துல லெஃப்ட் கிளட்ச் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா வேகமாக வந்து இப்போ ஃபுல்லாக ரைட் எடுங்க, ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக. இப்போ கிளட்ச் எடுக்க ஆரம்பிங்க பொறுமையாக, நிற்காம மூவிங் ஆகிட்டே இருக்கிற மாதிரி. ஆக்சிலேட்டர் வேண்டாம், வெறும் கிளட்ச் கண்ட்ரோலாக எடுங்க, ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். எடுக்காமல் இருந்தாலும் போகாது, லைட்டாக எடுங்க, மூவ் பண்ணுங்க, வண்டியை நேராக்கிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வளைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் திணறம் கொஞ்சம் போகிறதுக்கு. இப்போ நேராக இருக்குல்ல, இப்போ வண்டியை நிப்பாட்டி. இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு பின்னாடி யார் வராங்கன்றதோ தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ லைட்டாக உருட்ட ஆரம்பிங்க மெதுவாக. அவன் போகிறதுக்கும் நம்ம போகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ மூவ் பண்ணுங்க, அவ்வளோதான். கிளட்ச் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிங்க, எண்டு வரைக்கும் வளைச்சிருங்க, ஸ்டேரிங் முட்டுற வரைக்கும். அப்படியே பிடிங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இடம் போகும்போது என்ன பண்ணுங்க, மெதுவாக உருட்டுங்க, நம்மளுக்கு வளைவு வராது. பின்னாடி எடுத்து கிளட்ச் அழுத்திங்க, ரிவர்ஸ் கியர் போட்டுக்கலாம். ரிவர்ஸ் போட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யுங்க. ஏன்னா நம்ம நடு ரோட்டில் இருக்கோம். லெஃப்ட்டு வேகமாக வளைங்க, லெஃப்ட் ஃபாஸ்ட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக. ஒரே கை தான் வளைக்கிறீங்க, ரெண்டு கையும் அப்படி ரெண்டு கையும் பண்ணும்போது வேகம் வரும். ஓகே, போதும். இப்போ நம்ம ரைட் எடுத்து வேகமாக ரைட் எடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுடலாம். நியூட்ரல், ஃபர்ஸ்ட் கியர். இப்போ ஃபுல்லாக ரைட் எடுங்க, நல்லா கிட்ட பார்க்காதீங்க, தூரமாக பாருங்க. இப்போ வண்டி வளைஞ்சிரும். கிளட்சை மெதுவாக எடுங்க, மெதுவாக உருட்டுங்க. ஓகே, ஃபுல் சரியா இருக்கு. இப்போ ஸ்டடி பண்ணுங்க வேகமாக, வெளியே பார்க்கணும். அதே நீங்கள் இப்படி இஸ்து விட்டுடுறீங்க. ஒரு கை எப்பவுமே இருந்தால் தான் நம்ம எவ்வளோ வளைக்கிறோன்ற அளவு நம்மளால் நல்லா நோட் பண்ண முடியும். இஸ்து விடாதீங்க, ரெண்டு கையும் அட் அ டைம் எடுத்துடாதீங்க. ஒரு கை எப்பவுமே இருக்கணும் ஸ்டேரிங். ஓகே, இப்போ நம்ம பேங்க் கொடுக்கலாம். கொஞ்சம் ஓரம் வந்துடும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்களா, அப்படி ஓரம் வந்து நீங்கள் கிட்ட பார்க்க வேண்டாம், நல்லா தூரமாக பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அந்த பஸ் வர்றதுக்குள்ள அந்த வண்டியை நீங்கள் கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்களே மனசில் ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க, நல்லா மெரிங்க. இப்போ ஸ்லோ பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். மெதுவாக வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். ரைட் அவ்வளோதான். நம்ம நினைக்கிறத அங்கே வந்து நடக்கிற மாதிரி நம்ம அமைச்சிக்கணும். கொஞ்சம் ரைட் எடுத்து நெக்ஸ்ட். ஸ்டேரிங் கொஞ்சம் இன்னும் துல்லியமாக வளைக்கிற மாதிரி பாருங்க. ஆனால் அலைன்மெண்ட்டு வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கு. வேலை செஞ்சிருக்காங்க, அதை தான் நம்ம கவனிச்சு போனோம்.
ஸ்பீடு இப்போ அதிகப்படுத்த வேண்டாம், ஒரே மீடியமாக போகலாம். பாருங்கள், ஒன்று அதிகமாகுது இல்லைன்னா சுத்தமாக குறைஞ்சிருக்கு வேகம். அது மீடியமாக வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். சத்தத்தில் கவனமாக பாருங்கள். இந்த இடத்த கவனிச்சு ஹார்ன் அடிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாம். இறக்கம் வேற இருக்கு, அதே மாதிரி ஆள் நடமாட்டம் இருக்குன்னா நம்ம வேகத்தை குறைச்சிக்கணும். இப்போ லைட்டாக ஒதுக்கி அவனுக்கு பின்னாடி வரவனுக்கு வழி விட்டுறேன். கொஞ்சமாக ஒதுக்கி அவ்வளோ. ஸ்கூல் வேற விட்டுட்டாங்க, கொஞ்சம் இன்னும் டிராஃபிக்காக இருக்கும். பின்னாடி வரவனை அதிகமாக பார்க்காது, அவனுக்கு வேணும்னா அவனே போயிடுவான். ஆனால் அவனை கவனிச்சுட்டு நம்ம இங்கே முன்னாடி போகிறத விட்டுறக்கூடாது. அவன் வேணும்னா அவனே ஹார்ன் அடிப்பான். ஹார்ன் அடிக்கும் போது என்ன பண்ணுங்க, ஸ்பீடை மட்டும் நீங்கள் குறைங்க, அவன் கிராஸ் பண்ணி போயிடும். இப்போ ஸ்லோ பண்ணுங்க, கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே வேகத்தடை வந்து கிளட்ச் அழுத்திட்டு லைட்டாக லெஃப்ட்டு, இங்கே லாரி போகிற மாதிரி இருக்கும். இப்போ பிரேக்கை மெதுவாக ஆரம்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் மாற்றிட்டு தேர்ட்லேயே போகலாம். கொஞ்சம் ரைட். இங்கே கண்டிப்பாக கொஞ்சமாக பிரேக் தேவைப்படும். கிளட்சை அழுத்தி லைட்டாக பிரேக், தூரமாக கவனிச்சு கொஞ்சம் அழுத்துங்க, அவ்வளோதான். விட்டுருங்க. இப்போ கிளட்சை பொறுமையாக எடுங்க, ஏன்னா தேர்டில் கிளட்ச் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த திணறல் தெரியுது பாருங்க, அப்போ அது அடங்குற வரைக்கும் நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். கூட next இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சு லெஃப்ட் அதிகமாக போகாது. இப்போ கிளட்ச் அழுத்தி தேர்ட் கியருக்கு மாற்றி, இப்போ நம்ம வரும்போது செகண்டில் வந்தோம், இப்போ நம்ம தேர்டில் ட்ரை பண்ணலாம். கிளட்ச் அழுத்தி தேர்டு போட்டுட்டு ஹார்ன் அடிச்சிருங்க ஒரு முறை. அந்த லாரிக்காரை வந்துட்டோம், கிளட்சை எடுத்திங்கன்னா வண்டி அப்படி கண்ட்ரோல் ஆகிடும். லைட்டாக லெஃப்ட் வந்து அவன் வந்த பிறகு நம்ம லைட்டாக போகலாம். இப்போ ரைட் எடுத்து கிளட்சை அழுத்துங்க, இன்னும் லேட் ஆகுது. இந்த மாதிரி லாங் சேஸ் வண்டி வர்றதுக்கு லேட் ஆகும். செகண்ட் மாற்றி தேர்டில் போக முடியாது. மாற்றிட்டு கிளட்சை பொறுமையாக எடுங்க, கொஞ்சம் ரைட் எடுங்க, ரைட் தாராளமாக எடுங்க, ரைட் எடுங்க, நல்லா அது எடுத்து கிளட்ச் எடுங்க. இப்போ லெஃப்ட் வாங்க, நல்லா லெஃப்ட் வாங்க, போதும். இப்போ ரைட் எடுங்க, தைரியமாக எடுங்க, ஒன்றும் இல்லை, ரைட் எடுங்க, அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம போகிற இடத்த பாருங்க, நீங்கள் வண்டிங்களை பார்க்காம நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்த பாருங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்
மெதுவாக ஆக்சிலேட். கை நீங்கள் நேராக கொஞ்சம் ஓரம். இந்த மாதிரி தாண்டிட்ட பிறகு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்லோவாக தான் போகிறீங்கன்னா ஓரம் வந்துடுங்க. இல்லை வேகம் போகிறீங்கன்னா உடனே வேகம் கொடுத்துக்கலாம். ஏன்னா பின்னாடி வரவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் மார்க். தேர்ட்லேயே இப்போ போகலாம். அப்படியே பிரேக் லைட்டாக அவன் போயிட்டான். கொஞ்சம் நீங்கள் ரைட்டில் இருக்கணும். பிரேக்கை விட்டுருங்க. செகண்டுக்கு மாற்றி இன்னும் கொஞ்சம் ரைட் எடுங்க. கிளச் இப்போ பொறுமையாக எடுங்க. பொறுமையாக எடுங்க. கிளச் எடுங்க. பொறுமையாக. இந்த மாதிரி வேகமாக எடுத்தோம்னா வண்டி கிட்ட இருக்கும்போது டச் ஆகிடும். மெதுவாக எடுங்க. இப்போ போகணும். கொஞ்சம் ஆக்சிலேட். அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த ரோடு தான் வளைக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த பொசிஷன்லேயே பார்த்துட்டு மெதுவாக போகலாம். ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. உங்கள் ரோடை மட்டுமே கவனிங்க. இன்னும் ஓகே, நெக்ஸ்ட். இந்த ஸ்டேரிங் இப்போது நீங்கள் கை மாற்றி வைக்கிறதுனால தான் இந்த ஃபால்ட் வருது. நீங்கள் கை ஒரே இடம் வச்சிங்கன்னா இவ்வளோ வளைச்சிருக்கும், இவ்வளோ நேராக்கணும்னு புரிஞ்சிடும். கை மாறிடுது இல்லையா, அதனால் அது குழப்பம் வருது. போகலாம் எதுவும் இல்லை, போயிட்டே இருக்கலாம். இந்த ஷேப்லேயே இருக்கும். இல்லை, நோட்டுக்கு வாங்க. இப்போ போட கொஞ்சம் ஸ்டடி. நெக்ஸ்ட். ரொம்ப ரைட் போக வேண்டாம். இப்போ ஸ்டடியாக போகலாம் நேரம். தேவையில்லை, ஏன்னா லோ ஸ்பீடு தானே. எதுவுமே வேணாம், வெறும் ஸ்பீடை மட்டும் குறைங்க. கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஸ்டேரிங் கொஞ்சம் நல்லா கவனிங்க. லாங் ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஷார்ட்டாக பார்க்குறதுனால வண்டி லெஃப்ட் ரைட் ஓவராக போகுது. கொஞ்சம் தூரமாக கவனிங்க. இப்போ ஆக்சிலேட். அதே மாதிரி அங்கேயும் கிட்ட போய் வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணுங்க போதும். அவ்வளோ. இங்கே ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். இப்போ ஸ்பீட். நெக்ஸ்ட். கீர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால கூட அந்த ஃபர்ஸ்ட் கீரில் போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெதுவாக போடணும். வேகமாக தள்ளுறீங்க இல்லையா, அது நியூட்ரல்லேருந்து வேகமாக வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்த கீருக்கே போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட். கண்ட்ரோல். இது பாருங்க, கிளச் வேகமாக விட்டு, அதனால தான் அந்த ஒரு ஜெர்க் வருது. கால் கூடவே வர மாதிரி எடுக்கணும். கிளச் எப்பவுமே எடுக்கும்போது நிதானமாக தான் எடுக்கணும். வேகமாக எடுக்கணும். விடும்போது வேகமாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வேகமாக விட்டோம்னா இந்த மாதிரி ஜெர்க் ஆகும். கால் கூடவே வர மாதிரி எடுக்கணும். இப்போ ஒண்ணு கத்துக்கிறது என்னன்னா ஸ்பீடா கிளட்ச் அரெஸ்ட் பண்ணனும். ஆமா ஆமா,
அதில் இப்போ ஃபால்ட் இல்லை, அது கிளியராக இருக்குது. இன்னைக்கு அதிகமாக ஃபால்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரில் தான். கீர் கொஞ்சம் சிக்கலாக, அது என்ன கீருன்றதை யோசிக்காமல் நீங்கள் கை வச்சிடுறீங்க, அதை கொஞ்சம் கவனிக்கணும். போகலாம் யாரும் ரோட்டில் அப்படி தான் ஏறி வருவாங்க, நம்ம கிட்ட போகும்போது அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஸ்பீட் நீங்கள் இங்கே கரெக்டாக மெயின்டைன் பண்ண தான் டேர்னிங் நல்லா வரும். ஸ்பீடை குறைச்சிட்டிங்கன்னா ஒன்று லெஃப்ட்டு போகும், இல்லைன்னா ரைட்டில் போகும். வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே டேர்ன் பண்ணுங்க, ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த சவுண்டில் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள். இந்த சத்தம் ஒன்று ஏறுது, இல்லைன்னா ஃபுல்லாக குறைஞ்சிருது. ஒரே சத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் நிற்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல். ஓ, இவ்வளோ வளைக்கணும் அப்படின்றது புரியும். இப்போ கரெக்டாக வருது பாருங்க சவுண்ட். இன்ஜின் ஸ்பீடு வந்து ஒரே ஸ்பீடாக இருந்தால் தான் ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஏறா சுத்தமாக குறைச்சிடாது. ஸ்பீட் குறைக்காதீங்க, குறைக்காம அழுத்திக்கிட்டே பிடிங்க. ஹார்ன் அடி குறைச்சிட்டிங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது. ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாதான் அது வரும். நீங்கள் வண்டிங்களை பார்க்குறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இடம் இருக்குதா வேகம் கொடுங்க, இடம் இல்லையா அப்போ வேணா வேகம் குறைங்க. இடம் இருக்குது, நம்ம மற்ற வண்டிங்களை பார்த்துட்டு நம்ம அது வேகத்தை குறைச்சிக்கிறோம். ஓகே, ஸ்டாப் பண்ணி கிளச் பிரேக் அந்த டயருக்கு முன்னாடி இந்த பிரேக் ஹெவியாக போதும். அந்த நிற்கிற ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுங்க, பிரேக்கை லைட்டாக லூஸ் பண்ணுங்க. அப்போ அந்த ஹெவியாக நிற்கிறத கொஞ்சம் சாஃப்டாக நிற்கும். இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. இப்போ நியூட்ரல் பண்ணிவிட்டு கிளச் எடுங்க. ஓகே, இப்போது நம்மளோட அடுத்த கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஓட்டுறது, கிரவுண்டில் ஓட்டுறது. அந்த கிரவுண்ட் அதாவது டெஸ்ட் ட்ராக்ல எப்படி ஓட்டணுன்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம அந்த 3 நாள் கிளாஸ் வந்து அதில் கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைசன்ஸ்க்கு ஓட்டிப்போம். ஓகே, இப்போ இது என்னைக்கான டேட்டுன்றதை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நானே ஃபோன் பண்ணுறேன்.